ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை பற்றி பார்க்கலாமா? பழமொழி அடி உதவுவது போல் அண்ணன் தம்பியும் உதவ மாட்டார். இந்த பழமொழி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னன்னா, வன்முறையை கையாண்டால் தான் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சி வச்சுன்னு இருக்கோம். எப்படின்னா, ஒரு வேலையை நம்ம சொன்னால் நம்ம அடித்து வன்முறையை கையாண்டால் தான் அந்த வேலை நடக்கும். நம்ம அண்ணன் தம்பிக்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்டாலும் நடக்காது, அது கூட உதவ மாட்டாங்க. அதை நம்ம வந்து வன்முறையை கையாண்டால் கண்டிப்பாக அந்த வேலை நடக்கும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். ஆனால் அது அர்த்தம் இல்லை. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா பார்க்கலாமா? அடினானா இறைவன், அதாவது இறைவன்கிட்ட நம்மளோட மன கஷ்டத்தை எல்லாம் சொன்னால் நம்ம மனசில் கஷ்டம் நீங்கி அடுத்து ஒரு முயற்சி எடுக்கலாம், அடுத்து ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து உருவாகும். அதனால தான் நம்ம சோகமாக இருந்தால் மோஸ்ட்லி எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு நம்ம மனக்குறைகள்லாம் சொல்லிட்டு வருவோம். அதுதான் அடி உதவ போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார். என்னன்னா, அண்ணன் தம்பி கிட்ட நீ போய் சொன்னால் ஒரு சில பேர் அவங்களோட சுயநலத்துக்காக வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துவாங்க. அதனால தான் அடி உதவ போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. இது இப்போ இந்த பழமொழி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான பழமொழி ஃபேக்ட்ஸ்லாம் தெரியும். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.